வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் தொடங்கிய உலகளாவிய உச்சி மாநாட்டில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தமிழ்நாட்டில் அரேனா ஒன் நிறுவனம் 1400 கோடி ரூபாயும், பிரிகேட் ஓட்டல் வெஞ்சர்ஸ் 1100 கோடி ரூபாய் முதலீடு செய்ததாக தகவல். செங்கல்பட்டு மாமல்லபுரத்தில் இன்றும் நாளையும் நடைபெறும் தமிழ்நாடு அரசின் உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு. ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மனிதர்களின் அனைத்து பயணங்களும் ஏதாவது ஒரு நோக்கத்தை கொண்டவை. பண்பாட்டு ரீதியாக முன்னேறி இருக்க மனித சமுதாயத்தின் பயணங்கள் முக்கியமானவை எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கீழடி முதல் ஏறு தழுவுதல் அரங்கம் வரை ஏராளமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. உலகளவில் கலை பண்பாட்டை கொண்டு செல்வது சுற்றுலாத்துறையே எனவும் பெருமிதம். தமிழகத்தில் டப்பா என்ஜின், ஓட்ட என்ஜின் என எத்தனை என்ஜின் வந்தாலும் தமிழக வெற்றிக் கழகம்தான் டாப் என்ஜின். மக்களின் ஒரே ஆப்ஷனாக தாவேக மட்டும்தான் இருக்கிறது என்று 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் பேச்சு. திமுகவை வீழ்த்தும் ஒரே கட்சி தாவேக தான் என்ற விஜயின் முடிவாக எடுத்துக்கொள்ள முடியாது. தீய சக்தி திமுகவை வீழ்த்தும் ஒரே இயக்கம் அதிமுக தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் திட்டவட்டம். திருவள்ளுவர் இன்றைக்கு உயிருடன் இருந்திருந்தால் திமுக பற்றி என்ன குரல் எழுதியிருப்பார் என விஜய் கற்பனை. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு என வள்ளுவர் எழுதியிருப்பார் என்றும் கடும் தாக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தூக்கத்தில் எழுப்பி எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீர்கள் என கேட்டால் விசில் சின்னத்திற்கு தான் என சொல்வார். விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை, நிச்சயம் ஆட்சி அமைப்போம் என விஜய் உறுதி. எம்ஜிஆர் வருகையை நடிகர் கட்சி அட்டகத்தி என பல்வேறு வழிகளில் விமர்சித்தவர்கள்தான் தற்போது என்னை விமர்சிக்கிறார்கள். தாவேக தலைவர் விஜய் பேச்சு. மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவில் பங்கேற்க தாவேக அலுவலகத்திற்கு வந்த விஜய்க்கு உற்சாக வரவேற்பு. விஜயின் காருக்கு பின்னால் மூச்சு வாங்க ஓடி வந்த பொதுச் செயலாளர் ஆனந்த். மக்களின் எந்த பிரச்சினைக்காக தாவேக தலைவர் விஜய் களத்தில் இறங்கி போராடினார்? எம்ஜிஆருடன் தன்னை ஒப்பிட்டு பேசிய விஜய்க்கு திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் சிரமாரி கேள்வி. காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் உட்கார்ந்த இடத்தில் 2017, 2021க்கு பின் எப்படிப்பட்டவர்கள் என பாருங்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை கடுமையாக சாடிய தாவேக தலைவர் விஜய். அதிமுக ஊழல் சக்தி என விமர்சித்த தாவேக தலைவர் விஜய்க்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பதிலடி. நீங்கள் வாங்கும் சம்பளம் நியாயமானதா? ஆதவ் அர்ஜுனின் மாமனார் நேர்மையான வழியில் சம்பாதித்தவரா என சரமாரி கேள்வி. நாட்டில் என்ன நடக்கிறது என தெரியாமல் கட்சியின் 3ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தில் நடனமாடி கொண்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். கட்சித் தலைவராக அவருக்கு வேறு ஒன்றுமே தெரியாது என்றும் நயினார் நாகேந்திரன் கடும் விமர்சனம். சொத்து வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் உயர்த்திவிட்டு நிதி தர மறுக்கிறது என மத்திய அரசு மீது குற்றம் சாட்டுவதா தமிழக அரசு மீது மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். மாம்பழம் சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு. அன்புமணி தரப்பு வேண்டுகோளை ஏற்று அவரையும் எதிர்மனுதாரராக சேர்த்துக் கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற முன்னேற்பாடு செய்யாதவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு கோரிய வழக்கு. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் மதுரை மாவட்ட ஆட்சியர். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி புதுச்சேரி வருகை. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல்.
சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாஜக மூத்த தலைவர் ராஜாவை நேரில் சந்தித்தார் நடிகர் ரஜினிகாந்த். உடல்நலம் குறித்து குடும்பத்தாரிடம் கேட்டறிந்தார். பாஜகவுக்கு வாக்கு விழாது என்பதை தெளிவாக தெரிந்தே பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பு. மத்திய பட்ஜெட் தாக்கல் குறித்து அமைச்சர் ரகுபதி காட்டமான அறிக்கை. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலுமாக வஞ்சிக்கப்பட்டுள்ளது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு கூட உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என விமர்சனம். மத்திய பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வேக்கு 35,700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் ரயில் திட்டங்களுக்கு நிலத்தை விரைந்து கையகப்படுத்தி கொடுக்கவும் கோரிக்கை. சென்னை, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு அதிவேக ரயில்கள் இயக்கப்படும். ரயில்வே அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக நடத்திய ஆலோசனையில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்க தமிழக அரசு அமைத்த தேடுதல் குழு நீதிமன்ற விதிக்கு புறம்பானது. யுஜிசி பிரதிநிதியை தேடுதல் குழுவில் இணைக்கவும் தமிழக அரசுக்கு ஆளுநர் RN ரவி மீண்டும் வலியுறுத்தல். இரண்டொரு நாளில் கூட்டணி குறித்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். ஆட்சியில் பங்கு குறித்து விரைவில் தெரிவிப்போம் என்றும் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் திட்டவட்டம். கள்ளக்குறிச்சியில் புதிய பேருந்து நிலையம் கட்ட விதிக்கப்பட்ட தடை நீக்கம். பேருந்து நிலையம் கட்ட தடை விதிக்க கோரி குமரேசன் என்பவர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கிய தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் படத்தை வைத்துக் கொண்டு பட்டம் வாங்கிய மாணவரால் பரபரப்பு. பெரியகுளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமாரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம். குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராதது குறித்து சரமாரி கேள்வி. சத்தியமங்கலத்திலிருந்து அத்தானி சென்ற ஆம்னி வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. வேன் ஓட்டுநர் மற்றும் உடன் வந்த இருவரும் சுதாரித்துக் கொண்டு இறங்கியதில் உயிர் தப்பினர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் உறுப்பு கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்ற வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மாணவ மாணவிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. பணி நிரந்தரம் கோரி புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்கள் போராட்டம். சட்டப்பேரவை முற்றுகையிட முயன்றபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே சாலையை கடக்கவிருந்த 5 வயது சிறுமி நல்வாய்ப்பாக தப்பித்த சம்பவம். நூலிழையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகள் வெளியானது. சீன ஆக்கிரமிப்பு விவகாரம் தொடர்பாக ராகுலின் பேச்சை கண்டித்து ஆளும் பாஜக எம்பிக்கள் கடும் அமளி. காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்களும் கூச்சலிட்டதால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. சீன ஆக்கிரமிப்பு குறித்து ராணுவ தளபதி நரவாணே எழுதிய புத்தகம் குறித்து மக்களவையில் கருத்து தெரிவித்த ராகுலுக்கு கடும் எதிர்ப்பு. ஆதாரமில்லாத தகவல்களை அவையில் பேசக்கூடாது என கூறி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் முழக்கம். சீனாவின் ஆக்கிரமிப்பு குறித்து ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய பேச்சு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காங்கிரஸ் எம்பிக்களிடையே கடும் வாக்குவாதம். இந்திய பகுதியை சீனா ஆக்கிரமித்து வைத்துள்ளது குறித்து விவாதம் நடத்தாமல் தப்பி ஓடுகிறது பாஜக. மக்களவை ஒத்திவைப்புக்கு பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தை விடுத்து தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்களில் மட்டும் SIR நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் என்ன? சுமார் 58 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சரமாரி குற்றச்சாட்டு. டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருடன் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்திப்பு.
SIR பணிகளில் உள்ள குளறுபடிகளை களைய வலியுறுத்தி மனு. மும்பை வெரைட்டி இந்தியா இதழ் வெளியிட்ட விழாவில் பங்கேற்ற பாலிவுட் நடிகர்கள். சிவப்பு கம்பள வரவேற்பில் பல்வேறு வண்ண ஆடைகளில் அழகு பதுமைகளாக வலம் வந்த நடிகைகள். திபெத் புத்த மத தலைவர் தலாய் லாமாவுக்கு கிராமி விருது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலாய் லாமா சார்பில் விருதை பெற்றுக்கொண்ட இசைக்கலைஞர் ரூபஸ் வைன்ட்ரெட். தலாய் லாமாவுக்கு கிராமி விருது வழங்கப்பட்டதற்கு சீனா கடும் எதிர்ப்பு. மதத்தின் பெயரால் பிரிவினைவாத நடவடிக்கையில் ஈடுபடும் தலாய் லாமாவுக்கு அரசியல் ஆதாயங்களுக்காக விருது வழங்கப்படுவதாகவும் கண்டனம். 30,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உலகின் முன்னணி சாப்ட்வேர் நிறுவனமான ஆரக்கிள் முடிவு. AI தரவு மையங்களுக்கு நிதி திரட்டும் முயற்சியின் ஒரு பகுதியாக ஊழியர்கள் குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தகவல். போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை எனில் அமெரிக்க ராணுவத்தை பயன்படுத்த தயங்க மாட்டேன். போர் பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வரும் தனது முயற்சிக்கு ஈரான் ஒத்துழைப்பு நல்கும் என நம்புவதாகவும் அதிபர் டிரம்ப் பேச்சு. இந்தியாவுடனான T20 போட்டியில் பாகிஸ்தான் விளையாடது வருத்தம் அளிக்கிறது. அரசியல் கதவை மூடப்பட்ட நிலையில் கிரிக்கெட் கதவு திறக்கும் என நம்பியதாகவும் ஷாஹித் ஆப்ரிடி கருத்து. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 குறைந்து ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 13,950 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 20,000 குறைந்து 1 கிலோ 3 லட்சத்துக்கு விற்பனை. 3 நாட்களில் 1,25,000 குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி.